ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சுவாமிஜி, தியான சிகிச்சை என்றால் என்ன என்று எங்களுக்கு புரியும்படி விளக்கம் தர முடியுமா? ஆழ்ந்து ஓரிரு அறிவியல் கருத்துக்களையும் ஆன்மீக சத்தியங்களையும் புரிந்து கொண்டீர்களானால் தியான சிகிச்சை என்பதை பற்றிய முழுமையான உண்மை உங்களுக்குள் புரியும், உங்களுக்குள் மலரும். குவாண்டம் பிசிக்ஸ்ல என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார்கள். இந்த என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்டென்ஸான சக்தி இன்னொரு சக்தியோடு அருகாமைக்கு வரும் பொழுது இரண்டும் ஒரே அதிர்வு அலைக்குள் அதிர துவங்குகின்றது. இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளணும்னா,
ஒரு உயர்ந்த சக்தி உடைய உணர்வுடைய நபருக்கு அருகாமையில் நீங்கள் வரும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய உணர்வும் அதே உயர்ந்த உணர்வு நிலைக்குள் செல்லுகின்றது. இதுதான் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. இதை பல்வேறு விதத்தில் அறிவியல் பூர்வமாக பல்வேறு விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். ஒரு இயற்பியல் விஞ்ஞானி அமித் கோஸ்வாமின்னு ஒருத்தர் பிசிக்ஸ் ஜேர்னல்ல ஒரு அழகான அவருடைய அறிவியல் ஆராய்ச்சியை பற்றி கட்டுரை எழுதியிருக்கார். அதை புரிந்து கொள்வோம். அது 2 நபர்களை அமர்ந்து தியானம் செய்ய வைத்துவிட்டு பிறகு அவர் இருவரையும் தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்ய வைத்துவிட்டு அந்த தனித்தனி அறையில் அவர்கள் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவோ அல்லது ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளவோ சாத்தியமில்லை. அந்த மாதிரி தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்யும் பொழுது ஒருவருடைய கண் முன்னால உயர்ந்த ஒளியை உருவாக்கும் பொழுது, அதாவது ஒரு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் பொழுது அவருடைய பிரெயின்ல இந்த லைட்டை பார்க்கறதுக்கான சிக்னல்ஸ் உருவாகுது. அதே வினாடியில் அடுத்த அறையில் தியானம் செய்கின்ற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளும் அவர் ஒளியை பார்க்காவிட்டாலும் அவர் கண் முன்பாக அந்த ஒளியை காட்டாவிட்டாலும் இவர் மூளையில் நடந்த அதே அதிர்வு அவருடைய மூளையிலும் நடக்கின்றது. மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இருவரை ஒன்றாக அமர வைத்து தியானம் செய்ய வைக்கின்றார். பிறகு இருவரையும் தனித்தனி அறையில் அமர வைத்து தியானம் செய்ய வைக்கின்றார். இருவரும் தனித்தனி அறையில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஒருவருடைய அறையில் மட்டும் உயர்ந்த ஒளி வெளிச்சத்தை உருவாக்கி அணைக்கின்றார்கள். ஒரு வினாடிக்கு உருவாக்கி அணைக்கின்றார்கள். அந்த ஒளி வெள்ளத்தை உருவாக்கும் பொழுது யாருடைய அறையிலே ஒளி வெள்ளம் உருவாக்கப்பட்டதோ அவருடைய மூளையில் இந்த ஒளியை உள்வாங்குவதற்கான நிகழ்வு நடைபெறுகின்றது. அவருடைய மூளையில இந்த அதிர்வுகள்ல இந்த ஒளி பிரதிபலிக்கின்றது. அதே நேரத்தில் ஒளி ஏற்படுத்தப்படாத அறையில் இருக்கின்ற நபருடைய மூளையிலும் அதே அதிர்வு உருவாகின்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஆழமா அந்த டியூன் ஆயிட்டீங்கன்னா 2 பேரும் ஒருவருக்குள் நடக்கின்ற அனுபவம் இன்னொருவருக்குள்ளும் தானாகவே நடக்கின்றது. சின்க்ரனிசிட்டின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்திலே இதை சின்க்ரனிசிட்டின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம். ஒரு பெரிய சுவற்றிலே பெண்டுலம் உடைய கடிகாரம், அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க. இந்த கடிகாரத்திலே ஒரு பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருக்கும். குண்டு நூல்னு சொல்றதை விட பெண்டுலம் சரியான வார்த்தை. ஒரு சுவற்றிலே 100 பெண்டுலம் உடைய கடிகாரங்கள் 100ஐ மாட்டிவிட்டு ஒவ்வொரு பெண்டுலத்தையும் வேறு வேறு நேரத்தில் நீங்கள் துவக்கிவிட்டாலும் கூட, வேறு வேறு வேகத்தில் ஆடவிட்டாலும் கூட, ஒரு 5 நிமிடங்களுக்குள் எல்லா பெண்டுலங்களும் ஒரே வேகத்தில் ஒரே விதமாக ஒரே டியூன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்.
உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சுவற்றில் 100 பெண்டுல கடிகாரங்களை தொங்க விட்டு இந்த பெண்டுலங்களை வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு வேகத்தில் அசையுங்கள். சில நிமிடங்களுக்குள்ளாகவே எல்லா பெண்டுலமுமே ஒரே முழுமையாக மிக ஆழமாக ஒரே முறையில் இயங்கும். இதுதான் சின்க்ரனிசிட்டின்னு சொல்றோம், என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றது. அதே போல உயர்ந்த உணர்வு நிலையிலே ஞான அதிர்வலையிலே மூழ்கி இருக்கின்ற ஒரு ஞானியின் சாநித்தியத்தில், அவதார புருஷனின் சாநித்தியத்தில் நீங்கள் வந்து அமரும் பொழுது உங்களை அறியாமலேயே அதே உணர்வு நிலையை உணரத் துவங்குகிறது. இதைத்தான் தியான சிகிச்சை என்கின்றோம். தியான சிகிச்சை ஆழமான நிலைகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்குள் அது ஆழமான மாற்றங்களையும் உருவாக்கும். ஆழமான நிலைகளுக்குள் செல்லும் பொழுது ஆழமான மாற்றங்களையும் உருவாக்கும். இந்த என்டாங்கிள்மெண்ட் பல நிலைகளிலே நடைபெறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட்டுக்கு தமிழ் வார்த்தை இல்லை, நாமளா வேணா உருவாக்கலாம். உணர்வுறவு நிலை என்கின்ற வார்த்தை நாமே உருவாக்கிக் கொள்வோம். உங்களுடைய மனம் ஒரு ஞானியினுடைய மனநிலையோடு உணர்வுறவாக அதிருமானால் அத தியான சிகிச்சைன்னு சொல்லலாம். உங்களுடைய மசில் மெமரி, தசை நினைவுகள், ஒரு ஞானியினுடைய தசை நினைவுகளோடு உணர்வுறவு கொள்ளுமானால் அதை ஆன்மீக சாதனை என்று சொல்லலாம். உங்கள் உயிர் நினைவுகள், பயோமெமரி, ஒரு ஞானியின் உயிர் நினைவோடு பயோமெமரியோடு உணர்வுறவு கொள்ளுமானால் அதை குண்டலினி விழிப்பு என்று சொல்லலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு எண்ணம் உங்கள் மனதிலே மீண்டும் மீண்டும் எழுகின்ற நினைவு பதிவாக சம்ஸ்காரமாக இருப்பது ஒரு நிலை. உதாரணத்துக்கு சொல்லணும், அது நீர் மாதிரி இருக்கிற நிலை. நீர் இறுகி பனிக்கட்டி ஆகிறது அடுத்த நிலை. பனிக்கட்டி இறுகி கல்லாக, ஸ்படிகக்கல்லாக மாறிவிடுவது மூன்றாவது நிலை. உங்களுக்குள்ள ஒரு நினைவு பதிவு, எண்ணப்பதிவு, மனப்பதிவு சம்ஸ்காரமாக இருக்குமானால் அது நீரை போல் இருக்கும் நிலை. இறுகி பனியாக மாறுமானால் அதுதான் மசில் மெமரி, தசை நினைவு நிலை. அதுவே இன்னமும் இறுகி பாறையாக, ஸ்படிக பாறையாக மாறுமானால் அதுதான் உயிர் நினைவு நிலை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பல பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கலாம். காலையில எந்திரிச்சதும் காஃபி குடிக்கணும், அப்பதான் நாள் முழுக்க நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். இந்த நிலையிலே உங்கள் சம்ஸ்காரம் இருக்குமானால் காஃபி சம்ஸ்காரம் உங்களுக்குள் ஒரு என்கிராமா சம்ஸ்காரமாக, மனப்பதிவாக மட்டும்தான் இருக்கு. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா?
வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அடுத்து இல்ல காஃபி குடிக்கலன்னா அன்னைக்கு ஃபுல்லா டென்ஷன் ஆயிடும், என்னால எதுவுமே செய்ய முடியாது, தலைவலியா இருக்கும். இந்த நிலைமைக்கு போயிருச்சுன்னா அது காஃபி குடிக்கிறதுன்ற சம்ஸ்காரம் மசில் மெமரி ஆயிடுச்சு, தசை நினைவுகளாக மாறிவிட்டது. அதாவது துக்கத்தை, மன அளவிலேயே துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த என்கிராம் சம்ஸ்காரம் மாறிவிட்டது. அந்த மனப்பதிவு மன துக்கத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு ஆழமாக போய்விட்டது. அடுத்தது ஒரு 5 வருஷம் இந்த பழக்கம் அப்படியே இருக்குமானால், இல்ல காஃபி குடிக்கலன்னா என்னால பாத்ரூம் போக முடியாது, தலைவலி வந்துடும், பெட்டை விட்டே எந்திரிக்க முடியாது, உடல் வியாதியாக சரீர வியாதியாக அந்த நினைவு மாறிவிடுமானால் அப்பொழுது அது பயோமெமரியாக உயிர் நினைவாக மாறிவிடுகின்றது. ஒரு சம்ஸ்காரமாக இருப்பது மனப்பதிவாக மட்டுமே இருப்பது. ஒரு மனப்பதிவு சம்ஸ்கார நிலையில் மனப்பதிவு நிலையில் மட்டுமே இருப்பது நீரை போன்றது. தசைப்பதிவாக மசில் மெமரியாக மன அளவிலே ஆழமான துக்கத்தை, கவலையை, வேதனையை, மனோவியாதிகளை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆழமாக உங்களுக்குள் பதிந்து விடுவது 2வது நிலை. அதுதான் தசை நினைவுகள் நிலைய மசில் மெமரியா மாறிடுது. தொடர்ந்து அதை அனுமதித்தீர்களானால் உயிர் நினைவாக பயோமெமரியாக கரையவே கரையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் பனிக்கட்டி பனிப்பாறைகளாக ஸ்படிக பாறைகளாக மாறிவிடுவதைப் போல கரைக்காமல் நீங்கள் விட்டு வைக்கின்ற சம்ஸ்காரங்கள் காலப்போக்கிலே நினைவு பதிவு நிலையிலிருந்து உயிர் பதிவு நிலைக்கு, மசில் மெமரியிலிருந்து பயோமெமரி என்ற நிலைக்கு சென்று விடுகின்றது. பயோமெமரியா மாறின எல்லா சம்ஸ்காரமுமே நேரடியாக உடல் வியாதியாக, உடலுக்கு துக்கமாக மாறும். தீட்சை அப்படிங்கிறது உங்களுடைய சம்ஸ்காரங்களுக்கு நெருப்பை வைப்பது போன்றது. கவலைப்படாதீர்கள், இந்த நெருப்பு உங்களை எரிக்காது. எதுவெல்லாம் நீங்கள் இல்லையோ அதை எரிக்கும். என்டாங்கிள்மெண்ட்னா உணர்வு உறவு. இந்த உணர்வு உறவுங்கிறது உங்களுடைய மனப்பதிவு நிலையை மட்டும் தொடுமானால், ஞான குருவோடு உங்களுக்கு இருக்கின்ற உணர்வு உறவு உங்கள் மனப்பதிவை மட்டும் தொடுமானால் அது தியான சிகிச்சைன்னு சொல்றோம். அதே உணர்வு உறவு உங்களுடைய தசைப்பதிவை தொடுகின்ற அளவிற்கு ஆழமானால் அதை குண்டலினி விழிக்கும் தீட்சைன்னு சொல்றோம். அதே உணர்வு உறவு உங்களுடைய உயிர் நினைவுகள் பயோமெமரியையே தொடுகின்ற அளவிற்கு ஆழமாகுமானால் அதுதான் ஞான தீட்சை, நிர்விகல்ப சமாதி தீட்சை அப்படின்னு சொல்றோம். ஜீவன் முக்தி தீட்சைன்னு சொல்றோம். குண்டலினி விழிப்படைவது பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நடக்குது. குருவோடு உங்களுக்கு ஏற்படுகின்ற உயிர் உணர்வு,
குருவோடு உங்களுக்கு ஏற்படும் உயிர் உணர்வு உங்களுடைய சார்பிலிருந்து எந்த விதமான சாதனையும் செய்யாமலேயே உங்களை முழுமையாக்கிவிடும். ஆனால் அந்த உயிர் உணர்வு நடப்பதற்கான சாத்தியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். என்டாங்கிள்மெண்ட், இந்த உயிர் உணர்வு பதிவு, உயிர் உணர்வு உறவு, உயிர் உணர் உறவு, உணர் உறவு உங்களுக்கும் உயர்ந்த ஞான சக்திக்கும் இடையிலே நடக்கின்ற உணர் உறவைத்தான் என்டாங்கிள்மெண்ட்னு இங்கிலீஷ் சொல்றோம். அந்த உணர் உறவு நடக்கும் பொழுது நேச்சுரலாவே உங்களை அறியாமலேயே நீங்கள் இந்த குருவினுடைய உயர்ந்த உணர்வு அலைக்குள்ளே செல்கின்றீர்கள். இந்த உயர்ந்த உணர்வு அதிர்வுக்குள்ளே முழுகுகின்றீர்கள். அப்ப தானாகவே உங்களுடைய குண்டலினி சக்தியும் குருவினுடைய குண்டலினி சக்தியை போல உயர்ந்து எழும்புகிறது. உயர்ந்து எழும்புகின்ற குண்டலினி சக்தி உங்கள் உடலையும் மனதையும் உணர்வையும் ஒரு ஞான குரு அவதார புருஷன் வாழுகின்ற அதே உணர்வு நிலைக்குள் எடுத்து சென்று விடுகின்றது. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும். இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே, தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம். இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்திய யோக பயிற்சிகள், மனநலம் தரும் ஆன்மீக சொற்பொழிவுகள், எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம், துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை, ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள், உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள், தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல், ஆனந்த யோகம். இளமையில் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இளைஞரும் வேத சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஆன்மீக கல்வி. ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள். இது செலவு அல்ல, முதலீடு. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. தொலைபேசி எண்கள் 9742203311 08027202084. சில நேரத்தில் நம்முடைய ஹீலர்கள், தியான சிகிச்சை தீட்சை பெற்றவர்கள் ஹீல் பண்றாங்களே, அதை பத்தி பல பேருக்கு டவுட் உண்டு. சில பேர் கேட்கறது உண்டு, ஹீலருங்க எப்படி சாமி ஹீல் பண்றாங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க,
தியான சிகிச்சையாளர்களும் தியான சிகிச்சை செய்கின்ற அந்த நேரத்தில் என்னோடு உணர்வுறவு நிலையில் இருப்பதனால், என்டாங்கிள்டா இருக்கிறதுனால, அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு சமம். என் உணர்விலே அவர்கள் இருப்பதனால் அவர்களுடைய உணர்விற்குள் நீங்கள் நுழையும் பொழுது நேரடியாக என் உணர்விற்குள்ளேயே நுழைகிறீர்கள். இது எப்படின்னா, ஒரு 100 கடிகாரத்தை, பெண்டுலங்கடிகாரத்தை ஒரு செவத்துல மாட்டும் பொழுது சில நிமிடங்களுக்குள்ள 100 பெண்டுலமுமே ஒரே டியூனுக்கு வந்துடுற மாதிரி, என்னுடைய ஹீலர் ஒரு பெண்டுலங்கடிகாரம், நீங்க ஒரு பெண்டுலங்கடிகாரம், ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சோம்னா ரெண்டுமே ஒரே டியூன், சின்க்ரனிசிட்டிக்கு வந்துடும். முழுமையாக அந்த உறவு நடந்து விடுகின்றது. அதே மாதிரிதான் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்களும் பிராண பிரதிஷ்டை செய்தவருடைய உறவிலேயே அதே அதிர்வலையிலேயே நிலை பெறுகின்றது. ராமேஸ்வரத்திலே ராமச்சந்திர பிரபு ஸ்ரீராமன் சிவலிங்கத்தை பிராண பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். அங்கிருக்கின்ற அந்த ராமநாத சுவாமி ஸ்ரீராமனுடைய ஆழ்ந்த உணர்வு நிலையான பூரணமான பிரபஞ்ச பெருஞ்சக்தி என்கின்ற அதிர்வலையோடு உறவு கொண்டு அதே நிலையை வெளிப்படுத்துகின்றது. அதனால்தான் நீங்க யார் ராமநாதரை சென்று வழிபட்டு அங்கு ராமநாதர் திருமேனியோடு உறவை ஏற்படுத்தினீர்களானாலும் நேரடியாக ராமனுடைய உள்ளுணர்வான பூரணமான ஞான நிலையோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.